அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 13th லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேதி பிணைப்பு. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஒரு உலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த உலோகம் இழக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும். ஒரு அலோகத்தின் இணைதிறன் என்பது அது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும். ஸோ இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது அந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய இணைதிறன் அப்படின்னா அந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடியது எலக்ட்ரான்களை குறிக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் வேற வேறையா மாறும். உலோகங்கள்ல எதை குறிக்கும்னா அந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இழந்துச்சுன்னா அதை வந்து உலோகத்துடைய எவ்வளவு இழக்குதோ அதை வந்து உலோகத்தோட இணைதிறன்னு சொல்லுவோம். இதுவே எவ்வளவு ஏத்துக்குதோ அதை வந்து அலோகத்தோட இணைதிறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒண்ணுமில்லை, லாஸ்டா வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். உலோகமா இருந்ததுன்னா அது அந்த வெளிக்கூட்டுல இருந்து எத்தனை எலக்ட்ரான்களை இழக்குதோ அந்த எண்ணிக்கையே உலோகத்தோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அலோகமா இருந்ததுன்னா அந்த வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் கூட எத்தனை எலக்ட்ரான்களை இது வந்து ஏத்துக்குதோ அதை வந்து அதோட அலோகத்தோடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இழக்கிற எண்ணிக்கை உலோகத்தோடது, ஏத்துக்கிற எண்ணிக்கை அலோகத்தோடையது. அடுத்தது பாருங்க, மந்தவாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மந்தவாயுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீலியமோட அணு எண் வந்து 2, எலக்ட்ரான் அமைப்பு வந்து 2ன்னு வரும். நியான்ல வந்து நியானோட அணு எண் 10, ஸோ 2,8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஆர்கானுக்கு 18, 2,8,8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். அடுத்தது கிரிப்டான் பாருங்க, 36 இருக்குங்களா, அப்ப 2,8,18,8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். அடுத்தது ஜெனான் பாருங்க, 54 இருக்கு, 2,8,18,18,8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரேடானுக்கு 86 இருக்கு, 2,8, 18, 32, 18, 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹீலியம் தவிர மீதி எல்லாமே எப்படிதான் இருக்கு, 8ல தான் வந்து முடியுது இல்லைங்களா. ஸோ இந்த ஹீலியம் மட்டும் 2 தான் இருக்கு. ஸோ ஹீலியம் 2 இருந்தாலும் அதுவும் வந்து மொத்தமா தன்னோட கூட்டுல 2, அந்த எஸ்ல வந்து 2 தான் ஃபில் ஆகணும். ஸோ அது வந்து ஃபில் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ மீதி இருக்கிறதும் ரிமைனிங் 8 முடிஞ்சு அந்த வெளிக்கூட்டுல இருக்க வேண்டிய 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனாலதான் இங்க வந்து இதுக்கப்புறம் எலக்ட்ரான்கள் ஏற்க வேண்டிய நிலைமையோ இழக்க வேண்டிய நிலைமையோ இந்த மந்த வாயுக்களுக்கு கிடையாது. ஸோ அப்ப ஏற்றாலோ இழந்தாலோ தானே நம்ம வந்து இணைதிறன் எலக்ட்ரான்கள் வந்து சொல்லுவோம். இவங்க வந்து கம்ப்ளீட் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி கம்ப்ளீட்டடா தான் இருக்கிறாங்க, 8 வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த மந்த வாயுக்கள் எல்லாருடைய இணைதிறன் எலக்ட்ரான்ங்கிறது எப்பவுமே 0 தான் இருக்கும். ஸோ இந்த மந்தவாயுக்கள் எல்லாத்துக்குமே இணைதிறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவு? 0. ஸோ இது ஒரு டைம் உங்களுக்கு கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க, மந்தவாயுக்களுடைய இணைதிறன் எலக்ட்ரான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்களேன், இந்த மந்தவாயுக்கள் வந்து மிகவும் மந்தத்தன்மை கொண்டிருப்பதால் அவை ஈரணு மூலக்கூறுகளை கூட உருவாக்குவதில்லை. ஆகவே அவை ஓரணு வாயுக்களாகவே காணப்படுகின்றன. ஸோ நம்ம ஆல்ரெடி அணுக்கட்டு எண் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஸ்டேட்ல அவைலபிள் இல்லாம 2, 3 சேர்ந்திருக்கோ அந்த மாதிரி மாலிகூல்ஸா இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம அணுக்கட்டு எண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆக்சிஜன்லாம் இப்போ 2 கிடைச்சா 2 சேர்ந்துதான் கிடைக்கும், ஃப்ரீ ஸ்டேட்ல 1 மட்டும் தனியாவெல்லாம் கிடைக்காது. இதுவே வந்து இப்போ சல்ஃபர்னா 8, பாஸ்பரஸ்னா 4, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஆனா இந்த மந்தவாயுக்கள் மட்டும் பாருங்க ரொம்பவுமே இவங்களுக்கு வந்து மந்தத்தன்மை அதிகம். ஸோ அதனால இன்னொரு 2 பேர் இந்த மாதிரி யாரு கூடவாவது, அதாவது அவங்களே கூட 2 அணுக்கள் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குறது கிடையாது. அப்படியே ஃப்ரீ ஸ்டேட்ல நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் பொட்டாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாவே வந்து இருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி என அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த இணைதிறன் கூட்டில் இருக்கிற மொத்த எலக்ட்ரான்களும் ஃபில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல 8 இருக்கணும். 8 இருந்தாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். ஸோ அது 8 வர்றதுக்கு அது வந்து 1 எடுத்துக்கிச்சுன்னா இப்போ வந்து 2,8,1 அப்படின்னு சொல்லிட்டு சோடியத்தோட அணு எண் வந்து பாத்தீங்கன்னா 11. அதை வந்து 2,8,1 சொல்லலாங்களா. ஸோ இப்போ இவங்க வந்து 8 வந்து முழுசா இருந்தா இவங்க வந்து கம்ப்ளீட்டடா இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இவங்க கிட்ட இருக்கிற இந்த 1 மட்டும் யாருக்காவது கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்களா. அப்ப இந்த 1 வந்து அவங்க டொனேட் பண்ணிட்டு 2,8 இருப்பாங்க. ஸோ அப்போ 8 இருந்தா ஃபில் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டடா இருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், குளோரின் இருக்காங்க, அவங்க வந்து 2,8,7. ஸோ 2,8,7ல இந்த 7ஐயும் வந்து இழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக 1 மட்டும் ஏத்துக்கிட்டா
2,8,8 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடலாங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கிட்டு 8 வந்து முழுமை அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இழந்தோ அல்லது ஏற்றோ கடைசி ஷெல்லுல 8ஆம் நம்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்குதான் 8 எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அடுத்தது பாருங்க, நிலையற்ற மின்னணு கட்டமைப்பு. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. போரான், நைட்ரஜன், ஆக்சிஜன், சோடியம், இது எல்லாத்துக்கும் அணு எண் கொடுத்துட்டு இதோட எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல், வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை, அதைத்தான் நம்ம இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, லூயிஸ் புள்ளி அமைப்பு. இந்த லூயிஸ் புள்ளி அமைப்புங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இணைதிறன் எலக்ட்ரான்களை புள்ளிய வச்சு குறிப்பிடுவாங்க. இந்த எவ்வளவு இணைதிறன் இருக்கோ அதை புள்ளியால குறிப்பிடுறதுக்கு பேர் தான் லூயிஸ் புள்ளி அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜனுக்கு பாருங்களேன், ஹைட்ரஜனுக்கு ஒரு இணைதிறன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க. ஹீலியம்க்கு 2 இருக்கு, 2 சைடும் 2 டாட். பெர்லியம் 2, கார்பனுக்கு 4, நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டாட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேர் தான் லூயிஸ் புள்ளி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அணுவின் குறியீட்டை சுற்றி 4 பக்கங்களிலும் ஒவ்வொரு புள்ளிகளாக முதலில் குறிப்பிடப்படுகின்றன. பிறகு ஒவ்வொரு பக்கத்திற்கு 2 வீதம் இணைதிறன் எலக்ட்ரான்கள் முழுவதும் புள்ளிகளாக குறிக்கப்படுகின்றன. ஒற்றை புள்ளியை எந்த பக்கத்திலும் குறிக்கலாம். ஸோ வெறும் ஒரே ஒரு டாட் தான் வைக்க போறோம், ஒரே ஒரு இணைதிறன் தான் இருக்குதுன்னா அது எந்த பக்கத்துல வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு தனிமத்தின் அணு எலக்ட்ரானிய இணைதிறன் பிணைப்பை உருவாக்கும் பொழுது அவ்வணு இழக்கும் அல்லது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதன் எலக்ட்ரான் இணைதிறன் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு தனிமத்தோட அணு இருக்குதுன்னா எலக்ட்ரான் இணைதிறன்ல இருக்கும் பொழுது அது பிணைப்பை உருவாக்கும் போது இழக்கிற எண்ணிக்கையோ அல்லது ஏத்துக்கிற எண்ணிக்கையோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இணைதிறன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னொன்னும் பார்த்தோம், அது இழக்கிற எண்ணிக்கையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், உலோகம்னு சொல்லுவோம். அதுவே அது ஏத்துக்குச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சகப்பிணைப்பின் 3 வகைகள். சகப்பிணைப்புக்கு மொத்தம் 3 டைப் இருக்கு. என்னென்னா ஒற்றை பிணைப்பு, இரட்டை சகப்பிணைப்பு, மும்மை சகப்பிணைப்பு. ஒற்றை பிணைப்புனா ஒரே ஒரு லைன் வச்சு அந்த பாண்ட் நம்ம கிரியேட் பண்றது. இரட்டைனா 2 பாண்ட், மும்மைனா 3 பாண்ட் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பாருங்களேன், ஹெச்சுக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு, ஆக்சிஜனுக்கு நடுவுல 2, நைட்ரஜனுக்கு நடுவுல 3. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் அந்த இடத்துல குறிப்போம். அடுத்தது பாருங்க, வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் முனைவுள்ள கரைப்பான்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அம்மோனியா, அயனிச் சேர்மங்கள் இத்தகைய கரைப்பான்களில் கரைகின்றன. எலக்ட்ரான் கவர்தன்மையில் குறைந்த அளவே வேறுபாடு கொண்ட கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள் இணைவதால் முனைவற்ற கரைப்பான்கள் உண்டாகின்றன. எடுத்துக்காட்டு அசிட்டோன், பென்சீன், டொலுவீன், டெர்பெண்டைன் இதெல்லாம் சகப்பிணைப்பு சேர்மங்கள் இத்தகைய கரைப்பான்களில் கரைகின்றன. ஸோ இந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, நீங்க போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா. சிம்பிளா 4 பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு, சகப்பிணைப்பு சேர்மங்கள் எதுல எளிதா கரையும் அப்படின்னா முனைவற்ற கரைப்பான்கள்ல. சகப்பிணைப்பு சேர்மங்கள் முனைவற்ற கரைப்பான்கள்ல எளிதில் கரையக்கூடியதா இருக்கு. இதுவே அயனிச் சேர்மங்கள் முனைவுள்ள கரைப்பான்கள்ல சீக்கிரமா எளிதில் கரையக்கூடியதா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்களா. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அப்ப அந்த முனைவற்ற கரைப்பான்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? அசிட்டோன், பென்சீன், டொலுவீன், டெர்பெண்டைன் இது எல்லாத்தையுமே முனைவற்ற கரைப்பான்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல அயனிச் சேர்மங்கள் முனைவுள்ள கரைப்பான்கள்ல கரையுமா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்க்கலாம்? நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அம்மோனியா இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல கரையுதுன்னு பார்த்துட்டோம், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த சேர்மங்கள் எப்படி, அந்த கரைப்பான்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முனைவற்ற கரைப்பான்கள் எப்படி உருவாகுதுன்னு பாருங்களேன். எலக்ட்ரான் கவர்தன்மையில் குறைந்த அளவே வேறுபாடு கொண்ட கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற அணுக்கள். சோ அந்த 2 அணுக்களுக்கு நடுவுல எலக்ட்ரான் கவர்தன்மையில கொஞ்சம் அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப எல்லாம் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் எல்லா பண்புகளும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னா இணைஞ்சு உருவாகிற அந்த சேர்மங்களுக்கு அந்த கரைப்பான்களுக்கு பேரு முனைவற்ற கரைப்பான்கள்னு சொல்லுவோம். அப்ப முனைவுள்ள கரைப்பான்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன். சோ இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல முனைவுள்ள கரைப்பான்கள்ல பாண்டிங் எப்படி நடக்கும்னா வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை ஒரே மாதிரி இருக்காது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படி அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்து உருவாச்சுன்னா அதைத்தான் நம்ம முனைவுள்ள கரைப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்தமா 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன,
சகப்பிணைப்பு சேர்மங்கள் முனைவற்ற கரைப்பான்கள்ல உருவாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு அசிட்டோன், பென்சீன், டொலுவீன், டர்பன்டைன்லாம் சொல்லலாம். அது எப்படி உருவாகுதுன்னா எலக்ட்ரான் கவர்தன்மையில குறைஞ்ச அளவே வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த சேர்மங்கள், அந்த தனிமங்கள்னால உருவாகுது. அடுத்தது அயனிச் சேர்மங்கள். அது வந்து முனைவுள்ள கரைப்பான்களில் எளிதில் கரையும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீர், எத்தனால், அசிட்டிக் அமிலம், அம்மோனியா, இது எல்லாத்தையுமே சொல்லலாம். இது எப்படி உருவாகுதுன்னா வேறுபட்ட எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட அணுக்களால் வந்து இது உருவாகுது. அடுத்தது பாருங்க, ஃபஜான் விதியின் சுருக்கம். ஸோ இந்த ஃபஜான் விதி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மம் வந்து இருக்குன்னா அது வந்து அதுல வந்து இருக்கக்கூடியது அயனித்தன்மையா அல்லது சகப்பிணைப்பு தன்மையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபஜான் விதி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அயனித்தன்மைனா அது எப்படி இருக்கும், சகப்பிணைப்பு தன்மைனா எப்படி இருக்கும்ன்றத தான் இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அயனித்தன்மைனா அதுல வந்து குறைந்த நேர்மின் சுமை வந்து இருக்கும். பிளஸ் வந்து நேர்மின் அயனியோட உருவ அளவு வந்து பெருசா இருக்கும், எதிர்மின் அயனியோட உருவ அளவு சின்னதா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அயனித்தன்மை வாய்ந்த சேர்மம்னு சொல்லலாம். இதுவே நேர்மின் சுமை வந்து அதிகமா இருந்து நேர்மின் அயனியோட உருவளவு சின்னதாகவும் எதிர்மின் அயனியோட உருவளவு பெருசாவும் இருந்ததுன்னா அந்த சேர்மத்துக்கு சகப்பிணைப்பு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கம். ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் எப்படி நடக்குது, ஆக்சிஜன் ஒடுக்கம் வந்து எப்படி நடக்குது, ஆக்சிஜன் ஏற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுனாலும் சரி, எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுனாலும் சரி, அதையும் நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படியே இந்த மூணுக்கும் ஆப்போசிட்டா நடக்கும் இன்னொரு இடத்துல. என்னன்னா ஆக்சிஜன் சேருதுங்களா, இங்க ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும். ஹைட்ரஜனையும் எலக்ட்ரானையும் இங்க நீக்கிறோமா, இதுவே இங்க எலக்ட்ரானையும் ஏத்துக்கும் ஹைட்ரஜனையும் சேர்த்துக்கும். அப்படி இருந்தா அதை வந்து நம்ம ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகணும், ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் வந்து ரிமூவ் ஆகுறது. இதுவே வந்து ஒடுக்கம் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிடும், ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் வந்து ஆட் ஆயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2PbO plus C. ஸோ லெட் ஆக்சைடும் கார்பனும் வந்து ஒன்னா சேருது. ஸோ சேரும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுது, பிளம்பம் தனியாவும் அந்த ஆக்சிஜன் வந்து இந்த பக்கம் கார்பன் கூட வந்து ஜாயின் ஆயிட்டு CO2 வந்து வந்துருது இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிஜன், ஹைட்ரஜன், எலக்ட்ரான் இது எல்லாத்தையும் இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சிஜன் ஏற்றம், ஒடுக்கம், இதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது பாருங்க, பிணைப்பில் உள்ள இணை எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்தெழுக்கும் தன்மை எலக்ட்ரான் கவர்தன்மை என அழைக்கப்படுகிறது. ஸோ பிணைப்புல வந்து எலக்ட்ரான்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்கு. அது அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிணைப்பு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிணைப்புல வந்து எலக்ட்ரான்கள் இருக்கு. ஸோ பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னை நோக்கி வந்து கவர்ந்தெழுக்கும். அப்பதானே வந்து ஒன்னா வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படி இழுக்கிற அந்த தன்மையத்தான் நம்ம எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த எலக்ட்ரான் கவர்தன்மையில வேறுபாடு அதிக அளவுல இருந்துச்சுன்னா அது வந்து முனைவுள்ள கரைப்பான்களை உருவாக்குது. வேறுபாடு சிறிய அளவில் இருந்துச்சுன்னா அது முனைவற்ற கரைப்பான்களை உருவாக்குது. அடுத்தது புக் பேக். ஸோ புக் பேக்குன்னு நம்ம தனியாவே வந்து வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.